தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கன்னிமரியால் இயேசுபெற்ற மாலை சந்தித்தல் விழா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் என்று சொல்லும் போதே உதடுகள் இரண்டும் சந்தித்துக் கொள்கின்றன. சந்திப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடிகளிலும் சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் கொண்டாடும் புனித கன்னிமரியால் எலிசபெத் மாலை சந்தித்தல் திருநாள். இது வெறும் இருவரின் சந்திப்பு அன்று, இது யுகங்களின் சந்திப்பு, இது விசுவாசத்தின் சந்திப்பு, இது பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடுகளின் சந்திப்பு, இது இரு கருவறைகளின் சந்திப்பு. பழைய ஏற்பாடின் மீட்பின் வரலாற்றிலே கடவுள் தம் மக்களை சந்திக்க வருகிறார். அந்த சந்திப்பை மக்கள் மகிழ்ச்சியால் ஆடிப்பாடி கொண்டாடுகிறார்கள். தாவீது தன்னையும் மறந்து ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை முன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆடிப்பாடி சென்றான் என்று கூறுகிறது. அதுபோல இங்கு மரியாள் இயேசுவை தாங்கிய புதிய உடன்படிக்கை பிழையாக திகழ்கின்றார். இன்றைய திருநாளும் வாசகங்களும் ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு செய்தியை நமக்கு தருகிறது. நம் சந்திப்பால் பிற மகிழ்ச்சி அடைகிறார்களா? நம்முடைய ஒவ்வொரு சந்திப்பும் உதவி செய்ய தகுந்த சந்தர்ப்பம். இன்றைய திருநாளில் மரியாள் நாம் ஒவ்வொருவரும் பிறருக்கு உதவி செய்ய அழைப்பு விடுக்கின்றார். அன்னை மரியாள் போல நம் சந்திப்பால் பிறருக்கு மகிழ்ச்சி அளிப்போம், நம் சந்திப்பால் பிறருக்கு உதவி செய்து வாழ்வோம் என்ற உறுதியுடன் தொடர்ந்து திருப்பலியில் பங்கேற்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான மாலை வேளையிலே இந்த மாதத்தின் இறுதி நாளான இன்று இறைவனை போற்றவும் அன்னை மரியாளை வாழ்த்து வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியானது சார்லஸ் எபினேசியா குடும்பத்தாரும் ஜான் ஜெயசீலன் குடும்பத்தாரும் இத்திருப்பலி நன்று திருப்பலியாக கொடுக்கின்றார்கள். மேலும் மணிகண்டன் சுபா குடும்பத்தார் இத்திருப்பலி நன்று திருப்பலியாக கொடுக்கின்றார்கள். ஏசுராஜ் பூங்கனி குடும்பத்தார் இத்திருப்பலி நன்று திருப்பலியாக கொடுக்கின்றார்கள். மேலும் எம் ஆண்டனி ராஜ் தேவராஜம் குடும்பத்தினர் அன்னை மரியாளின் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றார்கள். பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் நலனுக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிப்போம். குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் திருப்பலியிலே கலந்து கொண்டு அன்னை மரியாளை போற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதித்த அனைத்து குடும்பங்களையும் அன்னை மரியாள் தன்னுடைய பாதுகாப்பில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்றும் வழிநடத்த வேண்டும் என்றும் இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக கொண்டாடுவோம்.
இத்திருப்பலியிலே கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெற தடையாயிருக்கின்ற நம்முடைய குற்றங்களுக்காக மனமிருந்தி பக்தியோடு மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாகவும் சொல்லாலும் செயலாகவும் கடமையில் தவறில்லாமல் பாவமும் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகிய எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானக்குழுக்கள் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் அன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இதற்கு வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆசி உமக்கே.